ஆண்டவரும் ரட்சகருமாய் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்னபடியே பானையிலே மாவு சிலைந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இது சாரிபாத் வீட்டிலே அவளுடைய ப்ரொவிஷனில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். நிறைய பேர் சொல்வது உண்டு. என்னுடைய உடன் ஊழியராய் ஒருவர் இருந்தார். அவர் சொன்னார், ஒரு தடவை ஒவ்வொரு ரூமையாக காட்டினார், ஒன்றுமே இல்லை. வீட்டில் இன்றைக்கு நிறைய பேர் அதுதான் சொல்லுகிறார், வெறுமையாக இருக்கிறோம் என்று. ஆனால் இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்கள் வெறுமையிலே அற்புதத்தை செய்வார், நிறைவுபடுத்துவார், அற்புதத்தை செய்வார். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லுகிறார், எலியா அவன் பார்த்து சொல்கிற சாரிபாத் அந்த விதவையை பார்த்து, நீ போய் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதலில் எனக்கு சிறிய அடை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. எலியாவை தேவன் சாரிபாத் விதவை வீட்டுக்கு அனுப்புகிறார். அந்த வீடு ஒரு தரித்திரம் நிறைந்த வீடு, ஆசீர்வாதம் இல்லாத வீடு, சாபம் நிறைந்த வீடு. தங்கள் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வருகிறார்கள். எப்படியாவது இந்த உலகத்தை விட்டு போய்விட வேண்டும் நாங்கள், அதற்காக ஒரு உணவு வச்சிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் எலியாவை போஷிக்கிறதற்கு ஆண்டவர் அனுப்புகிறார். யார் வீட்டுக்குன்னா, பணக்கார வீட்டுக்கு அனுப்பலை, ஒரு ஏழை வீட்டுக்கு அனுப்புகிறார். எலியா கூட நினச்சிருக்கலாம் நம்மளை போஷிக்கிறதற்காக இந்த வீட்டை அனுப்புகிறார். ஆனால் ஆண்டவருடைய உள்நோக்கம் என்னென்னா, அந்த எலியாவை அனுப்பி அற்புதத்தை செய்ய விரும்பினார். ஆண்டவர் அற்புதத்தை அந்த குடும்பத்திற்கு செய்ய விரும்பினார். ஆனால் அவர்கள் வாழ்க்கையிலேயோ ஒரு நிறைவில்லாதவர்கள். அவர்கள் சொல்கிறாரு, நாங்கள் கொஞ்சோண்டு வச்சுருக்கிறோம் சாப்பாடு, அவங்களுக்குன்னு வச்சுருக்காங்க. இன்றைக்கி நிறைய பேர் அப்படித்தான், செல்ஃப் லைஃப், அவங்களுக்குன்னு வச்சுக்குவாங்க, மற்றவங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க. யார் வந்தாலும் உபசரிக்க மாட்டாங்க, சில தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க, சில உணவு கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு செல்ஃபிஷ்ஷாக இருப்பாங்க, நிறைய காரியங்களுக்கும் அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, முதல்ல எனக்கு சிறிய அடை பண்ணி என்னிடத்தில் கொண்டு. அது ஆண்டவர் பேசுகிறது. முதல்ல ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க. எந்த வருமானமாக இருக்கட்டும், ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் டு காட். எல்லா விதத்திலும் முதல் ப்ரெஃபரன்ஸ் கொடுங்க. முதல் பலனாகிய மாவு பரிசுத்தமாக இருக்கணும். முதல் பலனாகிய ஆசீர்வாதத்தை ஆண்டவருக்கு நீ கொடுக்கும் பொழுது அது நிறைவாக்குவார். எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பு நாங்கள் அப்படித்தான் செய்தோம். எங்களுடைய வருமானத்திலே முதல் காரியங்கள் ஆண்டவருக்கு வைத்தோம், தேவன் பிறகு செய்தார். இன்றைக்கு கர்த்தருக்கு எல்லாவற்றிலும் கொடுங்க. வருமானம் மட்டுமல்ல, எல்லாவற்றிலும் நீங்கள் முதல் தரம் அவருக்கு செலுத்தும் போது, இந்த சாரிபாத் வீட்டிலே ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சார். எண்ணெயும் குறையல, மாவும் குறையல, ப்ரொவிஷன்ஸு பெருகிச்சு, பெருகின அற்புதம் வந்தது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்தில் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். முதல்ல கர்த்தருக்கு கொடுங்க. ஜெபிக்கிறதுல முதல், வேத வாசிப்பில் முதல், ஆண்டவரை தேடுறதுல முதல், ஊழியம் செய்வதில் முதலா எல்லாத்தையும் செய்யுங்க. சிலர் சொல்லுவாங்க, மீட்டிங் இருந்தால் கூட, ஒரு வீட்டில் மீட்டிங் வச்சா கூட அதை ஷிஃப்ட் பண்ணுவாங்க அவங்களுடைய உலக காரியங்களுக்காக, மேரேஜ் காரியங்களுக்காக. சில ஜபத்தில் முதல்ல ஆண்டவரை செலுத்துங்க. அற்புதம் நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். இன்றைக்கி நிறைய பேர் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கனம் செலுத்துறதில்ல, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமை செலுத்துறது கிடையாது. இதனால தான் வருது நிறைய தடைகள். இன்றைக்கி ஆண்டவருக்கு செலுத்தி பாருங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வர்த்திக்க பண்ணுவார். உங்கள் வீட்டில் குறையாது, எதுவுமே குறையாது, வருமானம் குறையாது. 12 கூடைய மீதி எடுக்க செய்த ஆண்டவர் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை செய்வார். ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்ன? உன்னிடத்தில் என்ன இருக்குது அதை நீ செலுத்து, எனக்கு அர்ப்பணி. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? முதல் தரம் கொடு, என் கரத்தில் எல்லாவற்றையும் அர்ப்பணித்து விடு. நான் வருமானத்தையோ பிஸ்னஸையோ எல்லாவற்றையும் நான் பெருக செய்வேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும்